வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் பயிற்சிகள் பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியாரின் கனவை நினைவாக்கிய நம் கருப்பு காந்தி காமராஜரை பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். பெருந்தலைவர் என்பர், ஏழை பங்காளர் என்பர், கிங் மேக்கர் என்பர், கல்வி நாயகர் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரு மற்றும் நெஞ்சத்தின் அன்பாலே கொஞ்சம் தமிழாலே கருப்பு காந்தி என்பர். யார் அந்த கருப்பு காந்தி? காந்தியை போல் ஒரு மனிதர் இல்லை, காந்தியை போல் இங்கு யாரும் மீண்டும் பிறக்கப் போவதில்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர்தான் இந்த கருப்பு காந்தி காமராஜர். காந்தியின் கொள்கைக்கும் பொதுவாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர் இவர். நம் கரும வீரர் காமராஜர் சொல்லில் அடங்காத அவர் புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகளை எண்ணிவிட எண்ணிலடங்காத சாதனைகளை செய்துவிட்டு இங்கு எல்லோரையும் மீண்டும் பிறந்து வா என்று ஏங்க விட்டு சென்றவரல்லவா அவர். நீர் ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனைகள் பேசுகிறது பல நூறாண்டுகள். பொற்கால ஆட்சி என்பது கண்முன்னே வந்து நிற்கிறது. அது நமது காமராஜரின் ஆட்சிதான். ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஒரே விடை காமராஜர் தான். 1954ஆம் ஆண்டு புத்துயிருட்ட தமிழ் புத்தாண்டில் முதல்வராக அலங்கரித்தாள். அரசியலுக்கு வந்ததும் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஏழை பிள்ளைகளின் இறப்பையை நிரப்ப கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் இன்று வரை ஆரகோரமாக கொண்டாடப்படுகிறது. சொத்து இல்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி ஆயிரம் ஆண்டுகள் மறுக்கப்பட்டிருந்த கல்வியை இன்று அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே புரட்சி செய்த கல்வி திட்டம் கண்முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. பள்ளிக்கூடங்கள் இல்லாத பல ஊர்களில் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்த பகலவனே